சக்திக்கு என்னடா வேணும்? டேய், முருகன் போட்டோ, விநாயகர் சிலை காசு கொடுத்தா கிடைக்கட்டா? கிடைக்காத ஒரு படம் அம்மாவுடைய பாடம். Dear Kapi Namachi, 2 minutes. Prima, எத்தனை பேர் உலகத்துல வாங்கிடலாம் காசு கொடுத்தா? அம்மாவை முடியாது. தப்பி நினைச்சு 1000 உறவு முடியுமா? ஒன்னியனையும் இந்த 2 நிமிஷத்துல இப்போ மனசாட்சி பேசும். இவ்வளவு நேரம் கிழமை நான் பேசுனேன்ல, இப்ப உன் மனசாட்சி பேசும். உன் மனசாட்சி என்ன பேசுது மட்டும் கேளு. நீ பண்ண தப்பு என்ன? நீ இவ்வளவு நாளா புக் எடுக்கல. என் தம்பி தம்பிக்கு இவ்வளவு நாளா நீ மத்தவங்களை ஏமாத்த உன்னையவே நீ ஏமாத்திட்டு இருந்தடா. இவ்வளவு நாளா உன்னால படிக்க முடியும், ஆனா படிக்க முடியாம இருந்திருக்கிற. நீ சாக்ரிஃபைஸ் பண்ணா ஜனம், நீ எஃபர்ட் போடுறா. தங்கச்சி பாவண்டா அப்பா அம்மா, தம்பி பாவண்டா அப்பா அம்மா. உன் டீச்சர் கஷ்டத்தையே விட்டுட்டா. இன்னைக்கு வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சிச்சுல. ஜெகன் வரும். சுப்பிரமணிய பாரதியார் ஸ்கூல் டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. 35 பிள்ளைகளை வச்சு ஆரம்பிச்ச ஸ்கூல் நம்ம ஸ்கூல் இன்னைக்கு 28 வருஷம் 28 வருஷமா அவரோட ஸ்கூல் வச்சு பிரான்ச் வச்சு நடத்துறாங்கன்னா சும்மா இல்ல. இன்னைக்கு அவங்க 2 பிள்ளைங்க பார்க்கறத விட நம்ம பிள்ளைங்களை பார்க்கறதுதான் நேரம் அதிகம். மாறி மாறி 2 பேரும் ஸ்கூலை பார்க்கறாங்க. இங்க இருக்க டீச்சர்ஸ் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இங்க இருக்க ஆயாக்கா, பஸ் டிரைவர், கண்டக்டர், ஆபீஸ் ஸ்டாஃப் இவ்வளவு பேர் சேர்ந்து உங்க பிள்ளைகளை சுத்திக்கிட்டு மாத்திட்டு இருக்கிறாங்க. பெற்றோர்களே, பஸ் டிரைவர் பஸ் நல்லபடியா கொண்டு வீட்டுக்கு கொண்டு வரலாம். அங்க வேலை பார்க்கிற ஆயாக்கா, அங்க வேலை பார்க்கக்கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஆபீஸ் ஸ்டாஃப் இவ்வளவு பேர் உங்க பிள்ளைகளுக்காண்டி வேலை பார்க்கறாங்க. மரியாதை கம்மி கமிஷன் இந்த கண்ணமொழி இருக்கிற நேரத்துல நான் சொல்ற விஷயத்துக்கு மட்டும் நீங்க கை கொடுத்தா போதும். கண்ணமொழியே ஜெயலலிதா எங்க அம்மா அப்பாவுடைய அருமை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சத்தியமா எங்க அம்மா அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கேட்க நான் உங்களை நிறைய மனசு போக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கண்ணமொழியே கைக்க மட்டும் தோப்பாங்க. என் அம்மா அப்பாவை நான் புரிஞ்சுக்கிறாம இருந்தேன். அண்ணா உங்க புரோகிராம் அப்புறம் எங்க அப்பா அம்மா எவ்வளவு விட்டு நான் புரிஞ்சுட்டேன். வெரி குட். யாரும் கட்டத்தை கேட்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம் ஜனனா 10th +1 +2 படிக்கிறப்ப எங்க அம்மா அப்பா கிட்ட நான் செல்போன் வாங்கி கொடுத்து சண்டை போட்டேன். 10th +1 +2 நல்ல மார்க் எடுத்தா எனக்கு போன் வாங்கி தரீங்கன்னு கேட்டேன். ஜனனா நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பா அம்மா காசுல நான் வாங்க மாட்டேன். நானே பணம் சம்பாதிச்சு நான் போன் வாங்குவேன். எங்க அப்பா அம்மா கிட்ட நான் போன் வேண்டாம்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றது மட்டும் கை கொடுப்பாங்க. எத்தனை பேர் எங்க அப்பா அம்மா கிட்ட செல்போன் வாங்கி கொடு நான் சண்டை போட்டேன். செல்போன் எனக்கு வேணும் கேட்டீங்க. 10th +1 +2 எங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட பையன் வாங்கி கொடுன்னு சொல்லி நான் ரொம்ப சண்டை போட்டேன். எங்க அப்பா அம்மா காசு நான் பையன் வாங்க மாட்டேன். நானே பணம் சம்பாதிச்சு எங்க அப்பா அம்மாவை என் கையில கூட்டிட்டு போவேன்னு சொல்றாங்க. கை கொடுக்குறா. அப்பா அம்மா காசு
பைக் வாங்க மாட்டேன், என் காசுல நான் பைக் வாங்குறேன். என் டீச்சர்ஸ், என் ஆசிரியர் எவ்வளவு பெரிய கிஃப்ட்ன்றதை நான் இப்பதான் நான் புரிஞ்சுட்டேன். என் வாக்கியில நான் கேள்வி பண்ணிருக்கேன், கிண்டல் அடிச்சிருக்கேன், நக்கல் அடிச்சிருக்கேன். சார், உங்களை மாதிரி நான் மிமிக்ரியெல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச கிஃப்ட் என் டீச்சர்ஸ். ஏன்னா வாத்தியார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னா அந்த மனுஷன் எவ்வளவோ சொன்னாரு. அப்ப என்ன எனக்கு ஏறல, நீ வந்து சொல்லணும்னா அந்த மனுஷனோட அருமை எனக்கு புரிஞ்சிச்சுன்னா என் ஆசிரியர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அந்த மனுஷனை நான் நிறைய நோபலிஸ்ட் சொல்லணும் மட்டும் கேட்கிறார். என் ஆசிரியரை நோபலிஸ்ட், என் ஆசிரியரை நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் சார், என்னை மன்னிச்சுக்கோங்க நான் கேட்கணும். கையிலும் நெக்ஸ்ட் ஜெகன்னா இவ்வளவு நாளா ஹீரோ ஹீரோயினுக்கு தான் நான் ஃபேனா இருந்தேன். இனிமேட்டு என் ஹீரோ, என் தலை, என் தளபதி என் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல மட்டும் கேளுங்க. என் அம்மா அப்பா மட்டும்தான் இருக்கு, யாரும் இல்ல. எங்கே போற ஜெகன்னா, எனக்கு அண்ணா இருக்கான், ஆனா என் அண்ணாவோட எனக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்ணது இல்ல. எனக்கு அண்ணாவே இல்ல, ஆனா நீ ஒரு அண்ணாவா நீ கொடுத்த அட்வைஸ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி உன்னோட அச்சீவர் லிஸ்ட்ல என் போட்டோ இருக்கும் ஜெகன்னா அப்படின்னு சொல்லி என் தம்பி தங்கச்சி போட்டு கேட்கல. என் அச்சீவர் லிஸ்ட்ல உன் போட்டோ. ஏய் சூப்பர் தங்கச்சி, சூப்பர் தம்பி. கேட்கல போல ஜெகன்னா என் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சம்பத் சார் வைஃப் இங்க கிடைச்ச பெரிய கிஃப்ட் ஜெகன்னா. ஆனா அவங்களை நான் புரிஞ்சுக்கிறாம இருந்தோம் ஜெகன்னா. எங்க சம்பத் சார் கோபமா பேசுவாரு, ஓவரா பேசுவாரு, அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாரு. அவரை நான் கேள்வி பண்ணிருக்கேன், சம்பத் சார் நிறைய ஓட்டிருக்கோம். ஆனா அவரை கோபம் படுத்திருக்கோம் ஜெகன்னா. ஆனா எங்களுக்கு உங்களை கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு மகால்ல எங்க அம்மா பாப்பாவும் உங்களுக்கும் எங்களுக்கும் இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்த எங்க சம்பத் சாரையும் அவங்க ஒய்ஃபையும் இந்த நேரத்துல நாங்க சாரி கேட்கணும்னு நினைக்கிறோம். சார், நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கை கொடுங்க. என் சம்பத் சார் கையே போனா ஜெகன்னா, இதே ஸ்கூலுக்கு நான் எங்க அப்பா அம்மாவோட நான் சீஃப் கெஸ்ட் வருவேன், இதே மேடையில நான் உங்களை மாதிரி நான் மேடையில நிற்பேன் அப்படின்னு சொல்லப்பட்ட கை அப்படி கேட்கிறோம். இன்னொரு விஷயம் ஜெகன்னா, நான் இது வரைக்கும் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்திருக்கிறேன். எல்லாத்தையும் கேள்வி கிண்ட என் வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்துச்சுன்னு சொல்ற கை வரைக்கும் கைக்கிறோம். இப்ப ரொம்ப முக்கியமான நேரம் காலையில 9:30 மணில இருந்து இப்ப மணி 4:30 மணி வரைக்கும் ஜெகன்னா உனக்காட்டி ஃபுல் டே ப்ரோக்ராம். காலையில இருந்து இப்ப வரைக்கும் நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருக்கிறேன். நிறைய டாபிக், நிறைய விஷயங்கள் ஆடியோ வீடியோட போட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் பேசினேன். என் தம்பி நினைச்சுக்கிட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேன். 5 ரூபாய் இருந்தா பிளாஸ்டிக்ல தட்டு வாங்கலாம், 5000 ரூபாய் இருந்தா வெள்ளியில தட்டு வாங்கலாம், 5 லட்சம் இருந்தா தங்கத்துல தட்டு வாங்கலாம். எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரே விஷயத்த சொல்ற மாதிரி சொன்னா கேட்கிறவங்க கேட்கிற விதமா கேட்பாங்க. அதான் நல்ல ஒரு விஷயம். தம்பி தங்கச்சி +2 +1 10th 3 கிளாஸ் இருக்கீங்க பாருங்க. 8th 7th 6th கூட இந்த ப்ரோக்ராம் கிடைக்கல. நிறைய ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் 7th 6th வைப்பாங்க, ஏன்னா அவங்களுக்குமே இது தேவை. ஆனா நம்ம ஸ்கூல்ல முதல் நிகழ்ச்சி பெட்ரோல்ல 2019 உங்க பையன் ஜெகனுடைய முதல் நிகழ்ச்சி உங்க ஊர்ல நம்ம ஸ்கூல்ல இருந்துதான் 2019 என் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளவு நான் பேசுனேன்ல அண்ணா, உன் நிகழ்ச்சிக்கு அப்புறம் என் வாழ்க்கை மாறிச்சா இல்லையா அண்ணா, உன் நிகழ்ச்சிக்கு அப்புறம் என் லைஃப் அச்சீவ் பண்ணணும் இல்லையான்னு நான் பேசுற நேரம் இல்ல. உன் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீ தேங்க்யூ சொல்ற நேரம், உன் அப்பா
அப்பா அம்மாவுக்கு தண்ணி சொல்ற நேரம், உன் ஆசிரியருக்கு சாரி சொல்ற நேரம், ஒரு 5 நிமிஷம் ஜெயனுடைய தொண்டைக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு, நான் பேசல, நீங்க ஃபீட்பேக் சொல்ல போறீங்க. ஃபீட்பேக் என்ன தெரியுமா? இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்ப நான் எப்படி அச்சீவ் பண்ண போறேன். கூச்சப்படாம, வெக்கப்படாம, +2 பாய்ஸ், +2 கேர்ள்ஸ், 10 +1 +2 யாராலும் சரி மைக்க பிடிச்சி தைரியமா give open feedback. Jagannath, after your program, what I am going to do, what is my success, how was Jagannath program, what my aim, what my ambition அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லக்கூடிய ஒரு நேரம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உரம் போட்டுங்க. இந்த உரம் எப்படி வேலை செய்ய போகுதுன்றத சரியா இருக்கிற நீ தான் வந்து சொல்லணும், அண்ணனுடைய உரம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. சரியா? யார் வந்து பேசுறாங்கன்னு பார்க்கலாம். So please open your eyes. Thank you Kavi, thank you Kavi. Kavi சைடுல யாரும் பேச வேணாம், சிரிக்க வேணாம், லிசன் பண்ணு. அண்ணா, நான் ஒரு சில விஷயங்கள் இந்த ப்ரோக்ராம் பத்தி சொல்றேன். அக்கா தம்பி தான் இருக்காங்க, அண்ணன் தான். எங்க அக்கா காலேஜ் தான் போயிருக்காங்க. அவங்க படிச்சு முடிச்சுனே அவங்க எங்க அப்பா காப்பாற்றுவாங்க. நான் படிச்சு முடிச்சுனே எங்க அம்மா அப்பாவை நான் காப்பாற்றுவேன். தம்பி என்ன சொல்றாங்க பாக்குறீங்களா? சொன்ன மாதிரி தான். நான் இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவை அவ்வளோ மதிக்க மாட்டேன். அவங்க நான் காலைல ஸ்கூலுக்கு கிளம்புனா அவங்க 4 மணிக்கெலாம் எழுந்து சாப்பாடு செய்யணும். அவங்க உடம்பு ஒன்றும் முடியாது, இருந்தாலும் எனக்காக செய்வாங்க. இருந்தாலும் அவங்க மதிக்க மாட்டேன். இன்னும் நீ சொல்லட்டும், எங்கள் அப்பா அம்மா மதித்து அவங்களுக்காக நான் இன்னும் நல்லா படிப்பேன் சொல்கிறேன். என் டீச்சர்ஸே அதுமாரி நான் இன்னும் நல்லா மதித்து நல்லா படிப்பேன். நல்லா படித்து எங்கள் அப்பா அம்மாவை கண்கூடமாக பார்த்துப்பேன். நல்லா படிச்சு எங்க அப்பா அம்மாவோட கண்கலமா மதிக்கக்கூடிய நிகழ்ச்சியா மாத்திருக்கோம் மக்களுக்கு. படிப்பெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க, முதல்ல டிசிப்ளின் ஒழுக்கம். இப்ப அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றான்னு பாக்கலாமா? அப்பா கிட்ட என்ன தீர்மானம் எடுக்கிறான்னு பாருறாடே. சொல்லு, அப்பா கிட்ட என்ன சொல்ல போறேன்? நீ சொல்ற எல்லாருமே கேட்பா. இன்னொரு செல்போன் எதுவுமே கேட்க மாட்டேன். இனிமேல் டிவி பார்க்க ஒழுங்கான ஒரு நீ சொல்ற மாதிரி இன்னொரு பாட்டு. சந்தோஷமா எங்க அப்பா அம்மா வச்சு பெற்றோரா நீங்க இந்த நிகழ்ச்சி எப்படி பாக்குறீங்க? உங்க பையனுடைய சேஞ்சஸ் பசங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம். மனமாற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூப்பர், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. சூப்பர், 7 சொல்லு. லவ்ன்ற வார்த்தை கூட கெட்ட வார்த்தை கூட சொல்லிட்டு டெய்லியும் அப்பா காலையில் எழுந்தவனே ஐ லவ் யூ சொல்லுவார். டெய்லியும் காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது கூட ஐ லவ் யூ அப்பா சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வருவார். என் தங்கச்சி அதை ஒரு பேட் வேர்ட் நினச்சி யூஸ் பண்ணாமல் இருந்தா எங்கள் அப்பா அதை சொல்லி புரிய வச்சு இப்போ வரைக்கும் டெய்லியும் நான் ஐ லவ் யூ அப்பா சொல்கிறேன். பொண்ணுடைய அப்பா இங்க இருக்கீங்களா? ஐ லவ் யூ அப்பா, யூ ஆர் கிரேட் அப்பா. வாங்க, இதுக்கு ஈடு இணையே இல்லை. இந்த பாசத்துக்கு அப்பாவும் மகளும் கொண்டாட பாசம் இதுதான்டா லவ், இதுதான்டா அச்சீவ்மெண்ட். சமல்ல என் தங்கச்சி அவங்க அப்பாக்கு என்ன சொல்றான்னு கேட்கலாமா? அப்பாக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க நினைச்ச மாதிரி நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக அமைக்கிறேன்ப்பா. ஐஏஎஸ் சரி. அவங்க அப்பா என் பொண்ணு +1 வரைக்கும் இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த ஸ்கூல்ல படிக்கிறா. ப்ரீகேஜில இருந்து. வெரி குட். படிச்சுட்டு இருக்கா. நாங்கள் வீட்டில் எல்லாரும் என் பசங்க தான் கொண்டு இது மாதிரி பேசணும்னு நினைப்போம். அதெல்லாம் செஞ்சு கொடுத்த இந்த பள்ளி நிர்வாகி சம்பத் சாருக்கும் மிஸ்ஸஸ் சம்பத் மேடம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி காலகட்டங்களில் எவ்வளோ சூழ்நிலைகள் இன்னைக்கு பசங்களை மாற்றுது. அப்பா அம்மா பாசம் என்னன்னு தெரியாமலே போயிட்டு இருங்க.
நிறைய தவறான வழிக்கெல்லாம் போறாங்க பிள்ளைங்க. இதெல்லாம் மாற்றது நம்முடைய அருமை நண்பர் ஜெகனுடைய நிகழ்ச்சி ஒரு சிறந்த நிகழ்ச்சியா இங்க நடந்திருக்குது. ஒரு இதயபூர்வமான என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான். இருந்தாலும் அதையும் தாண்டி என் பொண்ணு இன்னும் ஃபீல் பண்ற ஒரு வேல்யூபிள் ஒரு நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி இருந்தது. நான் கூட ஏதோ என் பொண்ணு கோச்சிக்கு தான் இங்க வந்தேன். இங்க வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் தான் அங்க என்னால உட்கார முடியுது. அதுக்கப்புறம் அழுதுன்னு வெளியில போயிட்டேன். திருப்பி மறுபடியும் என் பொண்ணு போய் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா என்னுடைய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. திருப்பி எక్కడ அழுதுகிட்டே மேடைக்கு போகிறதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறந்த நிகழ்ச்சியா கருதி நம்முடைய நிர்வாகிகளுக்கும் ஜெகன் சார்களுக்கும் நன்றி தெரிவித்து ரொம்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்தவொடனே கொஞ்சம் ப்ளீஸ் லிசன். ஓகே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தவொடனே இவர் சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமே வாழ்க்கையில இன்னொரு நாள் இன்னொரு தருணம் இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன போது நான் அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணுவேன். அப்பா அம்மா எவ்வளோ வாழ்க்கையில முக்கியம் சொல்லிட்டு சார் சொன்னாரு. எனக்கு எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப இந்த ஏரிலாம் போட்டு காட்டுறாங்க. எத்தனையோ பேர் இல்லை, இங்கேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கும் பார்த்தோம் அவங்களுக்காக எதனா செய்யலாம். நாம ஒரு பெரிய ஆளா அதுக்கு ஆசையை எழுத முடியும். அவங்க சொன்னா யாரோட பெரிய ஆளா யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கொடுத்ததுக்கு. இப்போ வந்து எங்களுக்கு தமிழ் ரிவிஷன் போகுது, அதனால யாரும் எங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நேற்று ஈவினிங்லேருந்து எனக்கு ஃபீவர். இங்கே வரும்போது பசங்க